வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ மஞ்சள் வெயில் மாலை. ஈவினிங்க்கு மேலே பார்க்கறதுக்கு எத்தனையோ விதமான ஷோக்கள் இருந்தாலுமே யூஸ்ஃபுல்லாக, இன்ஃபர்மேட்டிவாக, ஃபிட்னஸ் ஓரியன்டாக இப்படி எல்லா விஷயங்களுமே சேர்த்த மாதிரி ஒரு ஷோ கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அந்த மாதிரி ஒரு ஷோ தான் நம்மளோட ஷோ. ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நிறைய ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்டு வரும். அந்த வகையில் இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை மன அழுத்தம் தான். நமக்குள்ள இருக்கிற பாரங்களை எப்படி செக்ரிகேட் பண்ணணும், எப்படி லைஃபை பிளான் பண்ணி வாழணும் அப்படின்னு தெரியாம நிறைய பேர் மன அழுத்தத்துக்குள்ள சிக்கி தவிக்கிறாங்க. இதை தாண்டி வரதுக்காக சைக்காட்ரிஸ்ட் பல பேர் போய் பார்க்குற விஷயங்களையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இன்னைக்கு இந்த யோகா போஸ்டர்ல இவங்க என்ன சொல்லி கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது அர்த்த சந்திராசனா. சந்திராசனா சந்திரன் மாதிரியே 3 பாதி 3 எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம பண்ண போறோம். இப்போ இதுல கொஞ்சம் டஃப்பான ஆசனா. அது நீங்க பார்த்து பத்திரமா செய்யற மாதிரி இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அர்த்த சந்திராசனா அதோட பயிற்சி ஆசனங்களை பார்த்துலாம். முதல்ல பார்க்க போறது திரிகோணாசனம். காலை கொஞ்சம் நல்லா விரிச்சு வச்சுக்கோங்க. கைகள் ரெண்டும் இப்படி ஷோல்டர் லெவல் தூக்கிக்கோங்க. வலது காலை வலது பக்கம் திருப்பிக்கோங்க. அப்படியே கீழே ஸ்லைட் பண்ணிட்டே போகிறோம். வலது கையை வலது கால் பக்கத்தில் வைக்க போகிறோம். உங்களோட செஸ்ட் பகுதியை பின்னாடி தள்ளிக்கோங்க. கை மேலே நேரம் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். அப்படியே நம்ம இடது பக்கம் பண்ணிடலாம். கால்கள் முட்டி மட்டும் மடங்காம பார்த்துக்கலாம். 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இன்னொரு பயிற்சி ஆசனம் பண்ணிடலாம். பார்ஸ்வ ஓட்டானாசனா. இதுக்கும் காலை நல்லா இப்படி விரிச்சு வச்சுக்கோங்க. இப்போ கைகள் இடுப்பில் வச்சுக்கலாம். வலது காலை வலது பக்கம் திருப்பிக்கோங்க. இடது காலை வலது பக்கம் கொஞ்சமாக திருப்பிக்கோங்க. அப்படியே ஃபுல்லாக நல்லா இப்படி திரும்பிக்கோங்க. 2 முட்டி நேராக இருக்கணும், மடியக்கூடாது. கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு கீழே வரும்போது மூச்சு விட்டுருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். அப்படியே இடது பக்கம் பண்ணிடலாம். இடுப்பு அதே மாதிரி திருப்பிக்கோங்க. முட்டி நேராக இருக்கட்டும். கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு அப்படியே கீழே வரும்போது மூச்சு விட்டுருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ ஆசனாக்கு போயிடலாம். அர்த்த சந்திராசனா. இப்போ நம்ம பயிற்சி ஆசனம் 1 2 பண்ணோம்ல, அது எல்லாமே ரெண்டுமே கலந்து நம்ம பண்ணும் போது இந்த ஆசனம் வரும். கால்கள் அதே மாதிரி விரிச்சு வச்சுக்கலாம். ஒரு காலை இப்படி திருப்பிக்கோங்க. வலது காலை வலது கையை இடது காலை கொஞ்சமாக இப்படி திருப்பிக்கோங்க. வலது காலை தாண்டி நம்ம வலது கையை கீழே வைக்க போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு ஃபுல்லாக கீழே எல்லாம் வைக்க முடியலன்னா இது பிளாக்ஸ்ன்னு சொல்லுவோம். யோகா பிளாக்ஸு. இது ஃபோம் மாதிரி இருக்கும். ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்காது, மீடியமாக இருக்கும். சப்போஸ் இந்த மாதிரி இல்லை, வீட்டில் இல்லை, அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் ஏதாவது ஒரு புக்கு அந்த மாதிரி கூட நீங்கள் ஏதாவது வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இது வச்சு எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். வலது கைங்க வச்சுட்டு இடது காலை கொஞ்சமாக அப்படி டோஸில் அப்படி நின்று இதை அழுத்திட்டு இந்த காலை இப்படி தூக்க போகிறோம். கையை இப்படி வச்சுக்கலாம். கீழ் நோக்கியே பார்த்துக்கலாம். 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது பிகினர்ஸ் லெவல். கையை கீழே வைக்காமல் இந்த மாதிரி பிளாக்ஸில் வச்சுக்கலாம், இல்லைன்னா புக்கில் வச்சுக்கலாம். அதேமாதிரி நம்ம இடது கையை நம்ம தொடைக்கு மேலே வச்சுருந்தோம். அப்படி இல்லாமல்
கையை வந்து நம்ம மேலே தூக்குற மாதிரி வச்சுன்னா அது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் போஸாக வந்துடும். இப்போ அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காலை வைட் பண்ணி வச்சுக்கலாம். இடது காலை இடது பக்கம் திருப்பிக்கோங்க. இந்த காலை கொஞ்சம் இப்படி திருப்பிக்கோங்க வலது பக்கம். இந்த பிளாக்ஸ் மேலே வைக்கிறோம். இப்படி ஊனிட்டு காலை தூக்கிட்டு இப்படி தூக்க போகிறோம். முடிஞ்சால் கையை வந்து மேலே தூக்கலாம். தளர்த்திக்கலாம். கால்கள் ரெண்டும் சேர்த்து வச்சுக்கலாம். கைகள் ரெண்டும் சேர்த்து வச்சுக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதுக்கு மாற்று ஆசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வலது பக்கம் பண்ணிட்டோம், இடது பக்கமும் பண்ணிட்டோம், இப்படியும் பண்ணலாம். சப்போஸ் இன்னும் முது வலிக்கிற மாதிரி இருந்ததுன்னா மார்ஜாரி ஆசனம் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இது அர்த்த சந்திராசனம். அர்த்த சந்திராசனா பண்ணுறதுக்கு முன்னாடி சில வந்து பயிற்சி ஆசனம் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். அதாவது வந்து நம்ம இப்போ பண்ணதில் வந்து திரிகோணாசனா பண்ணியிருப்போம், பாஸ் அவுட்டானாசனா பண்ணியிருப்போம். இதை தவிர்த்து வந்து நீங்கள் வீரபத்ராசனாவும் பண்ணலாம். 1 2 3 அதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பேலன்சிங் போஸ் வந்து பண்ண வந்து உங்களுக்கு அந்த பேலன்ஸ் கரெக்டாக வந்துடும். கொஞ்சம் லெக்ஸுக்கு வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் வந்துடும். அப்போ வந்து நீங்கள் தாராளமாக வந்து செஞ்சலாம். இது கொஞ்சம் வந்து இன்டிமேட்டேட் ஆசனா தான். இது ஃபஸ்ட்டு பழகும் போது என்ன பண்ணீங்க, ஃபுல்லாக வந்து செவுத்துல வந்து அப்படியே வந்து உங்களோட முதுகை நீங்கள் சாய்ச்சி வச்சுட்டே வந்து நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து தனியாக வந்து நீங்கள் மேட்டில் பண்ணிக்கலாம். அப்படி மேட்டில் பண்ணும்போது உங்களுக்கு கை முழுமையாக கீழே வைக்க முடியலன்னா இந்த மாதிரி பிளாக்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக்ஸ் இல்லாத பட்சத்தில் ஏதாவது நல்ல ஒரு பெரிய புக்கை வந்து மாதிரி வச்சுட்டு ஆனால் நீல வாக்கில் வச்சுட்டு அது மேலே நீங்கள் வந்து கை வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது செஞ்சு பழகிட்டிங்கன்னா அதுக்கப்புறமேட்டு வந்து நீங்கள் கையை வந்து முழுமையாக கீழே வைக்கலாம். இன்னொரு கையை வந்து மேலே தூக்குற மாதிரி இருக்கும். சப்போஸ் அதை பண்ண வரலன்னா ஃபஸ்ட்டு பிகினர் போஸ் இன்னொரு கையை வந்து கீழே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் பொறுமையாக மேலே தூக்கிக்கலாம். இது பண்ணுறதுனால என்ன வந்து பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கைகளுக்கும் கால்களுக்குமே வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் கிடைக்கும். நல்லா பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லாவே போகும். இதை பசங்களாம் எல்லாருமே வந்து நீங்கள் வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எக்கச்சக்கமா இருக்குங்க. அதெல்லாம் ஒரு நாள்ல கண்டிப்பா நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ அதனால தான் ஒவ்வொரு நாளும் நம்மளோட இந்த செக்மெண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா பிகினர்ஸ்க்காக ரொம்ப ஈஸியான விஷயங்களா எடுத்து இவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு இவர் என்ன சொல்லி கொடுக்க போறாரு அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலான்ற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம் அண்ட் எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், நீ இப்ப என்ன எழுத போறோம், என்ன ப்ராக்டிஸ் பண்ண போறோங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ரீகாலேஷன் இல்லையா, நினைவூட்டல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுக்காக நம்ம என்ன பார்த்தோம் அதனோட தொடர்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஈஸியா ஒரு கண்டினியூட்டி இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், அதாவது காலங்கள்ல பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் முடிஞ்ச ஒரு விஷயத்த திருத்தங்கள் இல்லாம எப்படி வந்து நம்ம தெரிவிக்கலாம், கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அதுலயும் எக்ஸ்க்ளூசிவா யாரை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதாவது கேள்விகள், செய்திருந்தால், முடித்திருந்தால் அப்படிங்கிற மாதிரி கேள்விகளா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடியே பாசிட்டிவ் எழுதியிருக்கோம், நெகட்டிவ்ஸ் எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இதுல இன்ட்ராகேட்டிவ்ஸ் ஃப்ரேம் பண்றது தான். ஏன்னா ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கும் போது நம்ம அதுக்கான பதில் சொல்லியிருக்கலாம். நீங்க வரத்துக்கு முன்னாடி இதை முடித்திருந்தால் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்லுவாங்க. அப்ப நீ அதுக்கப்புறம் இந்த வேலையில பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு தொடர்ச்சி இருக்கும் இல்லையா. அதுக்காக தான் இந்த மாதிரி இன்ட்ராகேட்டிவ், நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் அப்படிங்கிறத எடுத்து சொல்றாங்க. ஸோ அப்படி இந்த மாதிரி எந்த அஃபர்மேஷன்ஸ் எழுதணும்னாலும் நமக்கு யார் ரொம்ப முக்கியம், வெர்ப் ஃபார்ம்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது V1 V2 V3 அவங்க ரொம்ப முக்கியம் இல்லையா. V1 ப்ரெசென்ட்ல என்ன சொல்றாங்க, பாஸ்ட்ல என்ன சொல்றாங்க, பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல என்ன சொல்றாங்கன்றது தெரியணும். அதுவும் வித்தியாசப்படுத்தி தெரியணும். நீங்க வித்தியாசம் காணும் போது தான் உங்களால என்ன பண்ண முடியும், எப்படி எந்த சென்டென்ஸ்ல எந்த ஃபார்ம் அப்ளை பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது நான் உங்களுக்கான ஒரு ஒர்க் ஃபார்ம் எடுத்திருக்கேன். ஸோ அது நம்ம ஏற்கனவே பார்த்தது. அந்த ஒர்க் ஃபார்மை வச்சு நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் எழுதியிருக்கோம். அதுல நம்ம எப்படி இன்ட்ராகேட்டிவ் எழுதலாம் அப்படிங்கறத சொல்லி கொடுக்குறவாங்க. ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், இதில் எக்ஸ்க்ளூசிவா நம்ம பார்க்கறது வந்து இன்ட்ராகேட்டிவ்ஸ் பார்க்குறோம் இல்லையா. ஸோ இன்ட்ராகேட்டிவ் ஒரு எதுவாக இருந்தாலும் நமக்கு யார் வேணும், வெர்ப் ஃபார்ம்ங்கிறது வேணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. V1 V2 V3 அதாவது ப்ரெசன்ட்,
பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இந்த மூணுமே நமக்கு வேணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ நான் இன்னைக்கு நான் எடுத்திருக்க ப்ரெசன்ட் என்ன அப்படின்னா குக் அப்படிங்கிறது எடுத்துருக்கோம். ஸோ எல்லாருக்குமே வந்து இப்போ எல்லா ஜெண்டர்ஸுமே என்ன பண்ண ஆரம்பிச்சோம், குக் சமைக்கிறதுன்னு ஆயிடுச்சு இல்லையா? அம்மாவும் சமைக்கிறாங்க, அப்பாவும் சமைக்கிறாங்க, அண்ணாவும் சமைக்கிறாங்க, தங்கையும் சமைக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த குக்குன்றது ஒரு ஜென்ரலைஸ்டு வேர்ட் ஆயிடுச்சு. அப்போ அதை வந்து எப்படி பேசலாம், அதோட தமிழாக்கம் என்ன, அதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ குக்குங்கிறது என்னது, சமைக்க அப்படின்னு சொல்றாங்க. இதுவே V2 V3 அப்படிக்கும் போது சேம் ஃபார்ம் தான் குக்டு அப்படிங்கிறது. ஸோ குக்டு அப்படிங்கும் போது என்ன சொல்லலாம், இங்க சமைக்கன்னு சொல்லியிருக்கோம், இங்க குக்டுன்னும் போது சமைத்தது அப்படின்னு சொல்லியிருக்கலாம், இல்ல சமைத்தேன் அப்படின்னு சொல்லலாம். அப்ப சமைத்தது, சமைக்க, சமைத்தது அப்படின்றத நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா? இப்ப குக் அண்ட் குக்டுக்கான வித்தியாசம் புரிஞ்சிருக்கும். இப்ப இதை எப்படி சென்டென்ஸ்குள்ள கொண்டு வரலாம்னு பார்க்கலாம். ஸோ சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் யார் வேணும், சப்ஜெக்ட் வேணும் இல்லையா? நம்ம கிட்ட யாரெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்காங்க, ஐ, வி, யூ, தே, ஷீ, ஷீ. ஸோ இவங்கெல்லாம் நம்ம கிட்ட சப்ஜெக்ட்ஸ் ரோல்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பார்க்கறது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட், முடிஞ்ச ஒரு பர்ஃபெக்டான விஷயம். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு எடுக்கும் போது என்ன எடுக்கிறோம், ஏவி, அதாவது ஆக்சிலரி வேர்ப். ஆக்சிலரி வேர்ப்ஸ் என்ன கொடுக்குது, ஹேட் அப்படிங்கிறத கொடுக்குது இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் ஆஸ் த ரூல் ஆஃப் V3 நம்ம ஆட் பண்றோம். V3ல என்ன கொடுக்குறாங்க, பிபி, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. இப்போ நமக்கு என்னெல்லாம் வேணும், ஒரு இன்ட்ராகேட்டிவ் பாஸ்ட் பர்ஃபெக்டா கிரியேட் பண்றதுக்குன்னு எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ரூலை ஃப்ரேம் பண்ண போறோம். ரூலை ஃப்ரேம் பண்றதுக்கு இன்ட்ராகேட்டிவ்னால ஃபர்ஸ்ட் யார் எடுக்கணும், ஏவியை தான் நம்ம எடுத்து எழுதுவோம். ஏவி வந்து ஹேட் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இந்த இடத்துல நான் தே அப்படிங்கிறத கொடுக்குறேன். வேண்டாம், நான் அடுத்த எக்ஸாம்பிள் தேன்னு எழுதுறேன். இப்போ உங்களுக்கு சப்ஜெக்ட் ரூலுங்கிறதால என்ன வருங்கிறத எடுத்து எழுதுறேன். ஹேட் பிளஸ் சப்ஜெக்ட் எடுத்து எழுதியாச்சு. அண்ட் சப்ஜெக்ட் கூட ஃபாலோட் பை என்ன வரணும், V3. ஸோ V3க்கு அப்புறம் நீங்க என்ன ஃபில் பண்ணணுமோ ஃபில் பண்ணலாம். இது வந்து நமக்கு ரூல், ஒரு ஃபார்முலா மாதிரி. இப்போ இந்த ஃபார்முலால நான் என்ன பண்ண போறேன், சென்டென்சஸ் நமக்கு என்ன வேணுமோ அதை சப்ஸ்டியூட். அப்போ இந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி வாக்கியத்தை அமைக்கணும், சென்டென்ஸை அமைக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் என்ன எக்ஸாம்பிள் எடுத்து போறோம், இன்ட்ராகேட்டிவோட எக்ஸாம்பிள். அப்போ ஹேட், சப்ஜெக்ட் நான் என்ன எடுக்கிறேன், தே எடுக்கிறேன். ஹேட் தே, V3 என்னது, குக்டு இல்லையா? ஹேட் தே குக்டு, அவர்கள் சமைத்திருந்தால் அப்படிங்கிற மாதிரி, அவர்கள் சமைத்திருந்தால் அப்படிங்கிறது தான் இது. இதுக்கான அர்த்தம் அதுதான். நான் இன்னும் கண்டினியூ பண்ண நினைக்கிறேன்னா, had they cooked supper today, சிம்பிளா எழுதிக்கலாம். had they cooked supper today. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம், நம்ம யூஸ்வலாக நம்ம வந்து டின்னர் அப்படின்னு தான் பேசுவோம். ஸோ அப்போ அந்த டின்னர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லலாம், சப்பர் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். ஸோ யூஸ்வலாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சொல்லுவோம், இல்லை லஞ்சுன்னு சொல்லுவோம். லஞ்சுக்கும் நைட்டுக்கும் நம்ம இடையில சாப்பிட்றோம் அப்படின்னா அதை வந்து பிரஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவே நைட்டில் டின்னருக்கு பதில் சப்பர் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். இப்போ had they cooked supper today அப்படின்னா அவர்கள் இரவு உணவை சமைத்திருந்தால் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும், அவர்கள் அப்படிங்கிறது யாரை ஃப்ரேம் பண்ணோம், தே, இவங்களை தான் வந்து என்ன பண்ணும். ஏன்னா இவங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஐனா நானுங்கிறது சொல்லியிருக்கோம், யூங்கிறது போது நீ. அப்ப இந்த வீங்கிறது தான் எத்தனை ரோல் பிளே பண்ணும், 2 பர்சன்ஸ், அதாவது நாங்க அப்படிங்கிற மாதிரி 2 பர்சன், இது நாம் அப்படிங்கிறது வரும். தே அப்படிங்கிறது தான் யார் வரும், அவர்கள், அதாவது 2க்கு மேற்பட்டவர்கள் இருப்பாங்க. இல்லைன்னா ஒருத்தர் கூட இருக்கலாம், அந்த ஒருத்தரை வந்து மரியாதையா நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதனால கூட தே அப்படிங்கறத சொல்லலாம். அப்ப அவர்கள் இரவு உணவை சமைத்திருந்தால் அப்படிங்கிற மாதிரி. அப்ப நீங்க என்ன சொல்லியிருக்கலாம், நம்ம வெளியில சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்ப என்ன பண்ணுவாங்க, அவர்கள் வீட்டுல, அதாவது அம்மா வீட்டுல சமைச்சிருந்தாங்கன்னா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை வந்து நம்ம இங்கிலீஷ்ல சொல்லும் போது had they cooked supper today அப்படின்னு. சரிங்களா? ஸோ இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்க, அதை எழுதி பாருங்க, பேசி பாருங்க. பேச பேச தான் உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் வரும். ஸோ இன்னைக்கான ஹோம்ஒர்க்கா இந்த குக்டுன்றதை வச்சுட்டு ஒரு 10 to 5 சென்டென்சஸ் ஒரு செட்ஸ் ஆஃப் சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த செட்டோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே ஒவ்வொரு நாளும் நம்ம புதுசா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு வரோம். இன்னைக்கு இவர் என்ன சொல்லி கொடுக்க போறாரு அப்படிங்கிறத பார்க்கலாமா?
வாங்க. வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே 24 ஹவர்ஸ் தான். ஆனால் இப்போ அதர் கண்ட்ரீஸ்க்கும் நமக்குமே டைம் நிறைய மாறுதில்ல. ஆனால் இந்தியாவுக்குள்ளேயே டைம் மாறும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. குஜராத், அருணாச்சல பிரதேஷ் இது ரெண்டுத்துக்கும் பார்த்தோம்னா 2 hours டைம் டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா அருணாச்சல பிரதேசில் 6 மணிக்கு சூரியன் உதயமாகுதுன்னு வச்சுக்கோங்க. அதுவே குஜராத்தில் 8 மணிக்கு தான் சூரியன் உதயமாகும். ஏன்னா இது இந்த மொழியில் இருக்குது, இது அந்த மொழியில் இருக்குது. ஸ்கூலை கம்ப்ளீட் பண்ணிட்டு காலேஜுக்கு போற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, இந்தியாவுடைய கணக்கெடுப்பு படி வெறும் 25% மட்டும் தான் காலேஜுக்கு கண்டினியூ பண்றாங்க. மீதி யாருமே காலேஜுக்கு போறதில்ல, அப்பாவோட பிசினஸ் இல்ல வேற ஏதாவது வேலை அப்படின்னு சொல்லி டிவியேட் ஆயிட்டு வேலை பார்க்க போயிடுறாங்க. ஆனா அதுவே தமிழ்நாட்டில் எடுத்துட்டோம்னா இங்க 50% ஸ்டூடெண்ட்ஸ் 12th முடிச்சதுக்கு அப்புறமா உடனே காலேஜ் போய் சேர்றாங்கன்னு சொல்றாங்க. ரஷ்யால இருக்கிற லேக் பைக்கால் அப்படின்ற இந்த ஒரு லேக் தான் இந்த உலகத்திலே ரொம்ப பெரிய லேக் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் 20% எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அப்பதான் இந்த லேக்கே கவர் பண்ண முடியுமா, அவ்வளோ பெருசு இந்த லேக்கு. அது மட்டும் கிடையாது, நிறைய ஃப்ரெஷ் வாட்டர்லாம் ஃப்ரீஸ் ஆகிருக்கும் அந்த மலையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல. ஆனால் ஃப்ரெஷ் வாட்டர் இன்னுமே ஃப்ரீஸ் ஆகாமல் அப்படியே இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற ஒரு இடம் அப்படின்னு சொன்னால் அதுவும் இந்த லேக் பைக்கால் தானா. வரிசையாக நம்ம மரங்களை நட்டு வச்சுட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க, அதுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்டெம்மாக இருக்கும், அது எல்லாமே ரொம்ப ஷார்ப்பாக வளர ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை ஷேப் பண்ணும் அப்படின்றதுக்காக தனியாக அந்த ஸ்டெம்முக்கு மட்டும் ஒரு ஸ்டடிக்காக வச்சிருப்பாங்க, ஏதாவது ஒரு கட்டையோ இல்லை ஏதாவது ஒரு இடத்த அமைச்சு வச்சிருப்பாங்க. அதுவே இந்த பனானாக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனாலும் ஏன் பனானா அப்படியே கேர்வா இருக்கு, அதாவது வாழைப்பழம் இப்படி வளைஞ்சிருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா, அது வளரும் போது ரொம்ப ஸ்ட்ரைட்டாக தான் வளருமா. சூரியன் உதயம் அதுக்கு வேணும் அப்படின்றதுனால அது வளர 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 அப்படியே சூரியன் எந்த பக்கம் இருக்கோ அந்த டைரக்ஷனுக்கு கேர்வ் ஆக ஆரம்பிக்கும். அதனால தான் வாழைப்பழம்லாம் வளைஞ்சிருக்கு. 0.2 kg ஆஃப் பாக்டீரியா நம்மளுடைய உடம்புக்குள்ள இருக்கு. இதுதான் 40% ஆஃப் நம்மளுடைய டைஜஷனை டேக் கேர் பண்ணிக்குது. அதனால தான் நம்ம உடம்புல நிறைய பிரச்சனை வராமல் இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். ஒருவேளை இந்த பாக்டீரியாஸ் நம்மளுடைய உடம்புல இல்லை அப்படின்னு சொன்னால் டைஜஷன் ப்ராப்ளம் வரும், அண்ட் டைரியா, வாமிட்டிங் அப்படின்னு சொல்லி நாசியான்னு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வரும். இதனால் மனிதனுடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ சின்ன சின்ன பாக்டீரியாஸ் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டை அதை பிரேக் டவுன் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய டாஸ்க்கு. நாம் சாப்பிடும் போதே யாருமே நல்லா மென்று முழுங்குறதே கிடையாது, அவசர அவசரமாக தான் சாப்பிட்றோம். அப்படி இருக்கக்கூடிய ஃபுட்டையும் கரெக்டாக கட் டவுன் பண்ணி நம்மளுடைய உடம்புக்கு தேவையான எனர்ஜியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறமா கழிவுகளை நீக்குது இல்லையா. ஸோ அப்போது அது மிகப்பெரிய வேலை தான் நம்மளுடைய உடம்புல பார்க்குது. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தினம் ஒரு தகவல். ஒரு நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நாளில் நம்மளுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்ப்போம். அது கவர்மெண்ட் ஹாலிடேவா இருக்கா, எப்படா வந்து ஊருக்கு போகலாம், எப்படா நல்லா காலையில் தூங்கி எந்திரிக்கலாம், இதுக்காகவே வந்து அந்த நாளோட முக்கியமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம். பட் அதெல்லாம் தாண்டி எல்லா நாளுக்கு பின்னாடியுமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு நிறையவே இருக்கு. அதெல்லாம் தான் நம்மளோட இந்த செக்மெண்ட்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறத பார்க்கலாமா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஆகஸ்ட் 29ஆம் நாளுடைய சிறப்புகள்ங்க. இந்த ஆகஸ்ட் 29 என்ன அப்படின்னா இந்திய தேசிய விளையாட்டு நாளாக கொண்டாடப்படுகிறதுங்க. இந்த இந்திய தேசிய விளையாட்டு நாள் எதற்காக கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால், மிகச்சிறந்த ஹாக்கி வீரரான தயான் சந்த் அவர்களுடைய பிறந்த தினத்தை கொண்டாடும் வகையில் இந்த இந்திய தேசிய விளையாட்டு நாள் 2012ஆம் ஆண்டு முதல் ஆகஸ்ட் 29ஆம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனுடைய முக்கிய நோக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாட்டு மக்களிடையே ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை ஊக்குவிப்பதற்காகத்தான் இந்த இந்திய தேசிய விளையாட்டு நாள் கொண்டாடப்படுகிறதுங்க. இந்த ஆகஸ்ட் 29ஆம் தேதி இந்த இந்திய தேசிய விளையாட்டு தினத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய அரசாங்கம் விளையாட்டு பிரிவுகளில் சிறந்து விளங்கக்கூடியவர்களுக்கு ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது, அர்ஜுனா விருது, துரோணாச்சாரியார் விருது போன்ற விருதுகளை வழங்கி சிறப்பிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க. அதுக்கப்புறம் இந்த ஆகஸ்ட் 29 வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்.கே. ராதா அவர்களுடைய நினைவு தினம். 1985ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 29ஆம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. மிகச்சிறந்த இந்திய நாடக மற்றும் திரைப்பட நடிகர் நம்முடைய எம்.கே. ராதா அவர்கள். இவருடைய மிகச்சிறந்த படம் அப்படின்னு சொல்லும்போது சந்திரலேகா மற்றும் அபூர்வ சகோதரர்கள், இந்த 2 படமும் வந்து மிகச்சிறந்த படமாக அவருக்கு அமைந்தது. 1948ஆம் ஆண்டு வெளிவந்த சந்திரலேகா படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம். அந்த கடைசி கிளைமேக்ஸ் காட்சியில் இருக்கக்கூடிய அந்த நடன காட்சி வந்து இப்போ இவ்வளவு தொழில்நுட்பம் இருந்தாலும் அது போன்ற காட்சி அமைப்புகளை அமைக்க முடியுமா என்ற வகையில் ஒரு கேள்வியை எழுப்பக்கூடிய வகையில் அது அமைந்திருக்குங்க. எம்.கே. ராதா அவர்கள் வந்து சந்திரலேகா படத்தில் வந்து
கதாநாயகனாக நடித்திருக்கிறார். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1933ஆம் ஆண்டு எஸ் வாசன் அவர்கள் தயாரித்த சதிலீலாவதி படத்தில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து கதாநாயகனாக நடித்தார். இதில் நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து சிறு வேடத்தில் நடித்திருப்பார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நம்முடைய எம்.கே. ராதா அவர்கள் இவருடைய தந்தை அவர்களுடைய நாடக குழுவில் வந்து எம்ஜிஆர் அவர்களுடன் சேர்ந்து எம்.கே. ராதா அவர்கள் நடித்திருக்கிறார் என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாகுங்க. அது மட்டுமல்ல, இவருடைய வனமோகினி படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தவமணி தேவி அவர்களுடன் இணைந்து அந்த படத்தில் வந்து இவர் நடித்திருப்பார். இவர் நடித்த அந்த அபூர்வ சகோதரர்கள் படத்தில் வந்து நம்முடைய பானுமதி அவர்கள் தான் இரட்டை வேடங்களிலும் கதாநாயகியாக வந்து நடித்திருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இவருடைய மிகச்சிறந்த செயல்பாடுகளை பாராட்டி இவருக்கு 1974ஆம் ஆண்டு கலைமாமணி விருது வழங்கப்பட்டது. இவருடைய சேவைகளை பாராட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய இந்திய அஞ்சல் துறை வந்து இவருடைய உருவப்படம் பதித்த தபால் தலையை வெளியிட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. நம்முடைய சென்னை தேனாம்பேட்டைக்கு அருகே உள்ள ஒரு பகுதிக்கு வந்து எம்.கே. ராதா நகர் என்ற பெயரும் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க. அது மட்டுமல்ல, இவருடைய வந்து பல வெற்றி படங்களில் நம்மளுடைய மோட்டார் சுந்தரம் போன்ற பல வெற்றி படங்கள் வந்து இவருடைய எம்.கே. ராதா அவர்களுடைய கேரியரில் வந்து ஒரு மிகச்சிறந்த படமாக அமைந்தது. நம்முடைய நடிகர் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் எம்.கே. ராதா அவர்களுடைய அதாவது எம்ஜிஆர் அவர்கள் வந்து தன்னுடைய அம்மாவை தவிர வந்து யார் காலிலையும் விழுந்து வணங்க மாட்டார் என்பது அனைவரும் அறிந்தது. ஆனால் எம்.கே. ராதா அவர்கள் இந்த நாடக குழுவில் நடிப்பு அனைத்தையும் எம்ஜிஆர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அதனால் தன்னை குருவாக எப்போதும் எம்.கே. ராதா அவர்களை எம்ஜிஆர் கையாண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு மேடையில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து அப்போ வளர்ந்த பிறகு எம்.கே. ராதா அவர்களுடைய அந்த காலில் விழுந்து வணங்கக்கூடிய அந்த புகைப்படம் வந்து நிறைய இடங்களில் வந்து அப்போது கேள்விக்குறியாக இருந்தது. அதற்கு அவர் விளக்கமும் அளித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இப்படி புகழ்பெற்ற நாடக நடிகராகவும் திரைப்பட நடிகராகவும் விளங்கிய எம்.கே. ராதா அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெமினி ஸ்டூடியோவுடைய நிரந்தர கதாநாயகனாக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போ இருக்கக்கூடிய ஜெமினி மூவிஸுடைய எல்லா படங்களிலும் தொடர்ந்து கதாநாயகனாக நடித்தவர் நம்முடைய எம்.கே. ராதா அவர்கள். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஜெமினி மூவிஸ் தயாரித்த ஔவையார் படத்தில் வந்து பாரி மன்னனாகவும் இவர் நடித்திருப்பார். மிகச்சிறந்த நடிப்பை வந்து அதில் வெளிப்படுத்தி இருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்தா எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு அருமையான எபிசோட மீண்டும் சந்திக்கலாம். Until then, it's bye from Farita and Manjal Velmale team.